உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, நீயும் சொல்ல மாட்ட, என்னையும் சொல்ல வேண்டாம்னு சொல்ற. மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி காலம் பூரா கஷ்டப்பட போறியா? இன்னைக்கு அப்பா வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயோ, சொன்ன புரிஞ்சுக்கோடி. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்ற? அப்பாக்கு சின்ன மாமா குடும்பம்னாலே ஆகாது. அவர் எப்பவுமே மதிக்க மாட்டாரு. அவர்கிட்ட போய் நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா கண்டிப்பா அவர் பயங்கரமா கோவப்படதா செய்வாரு. அதுவும் இல்லாம தேவையில்லாம எல்லாருக்கும் பிரச்சனை வந்துரும். அதனாலதான் சொல்றேன், என்னால எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுடி. அதுக்காக உனக்கு இஷ்டம் இல்லாத ஒருத்தரை எல்லாரும் சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க போறியா? ஏன்னா நம்ம குடும்பமும் மாமா குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது. என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? அதுக்காக உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க போறியா? சரி, அப்பா கிட்ட சொல்றது தானே உனக்கு பயம். அப்ப வேற யாருக்கிட்டயாச்சு இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாம்ல? வேற யார்கிட்ட சொன்னாலும் அதே பிரச்சனை தானே வரும். உன்னால இந்த கல்யாணம் நின்னா தானே நீ நினைக்கிற மாதிரில பிரச்சனை வரும். அப்படி இல்லாம வேற என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்க்கா. வேற என்னடி பண்ண முடியும்? கரிகால் மாமா கிட்ட போய் பேசு. அது கிட்ட போய் என்னடி பேச சொல்ற? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுக்கா. வேணாண்டி, நான் சொன்னத கரிகாலன் மாமா அப்படியே வீட்டுல உள்ளவங்க கிட்ட போய் சொல்லிட்டா என்னடி பண்ண முடியும்? அப்படி இல்ல, கண்டிப்பா கரிகாலன் மாமா செய்யாது. நீ தைரியமா போய் கரிகாலன் மாமாவை நம்பி சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய எல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு கரிகாலன் மாமா பாத்துக்கோ. வேணாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இப்படியே பயந்துட்டே இருந்தா எல்லாருக்கும் தான் பிரச்சனை. கரிகாலன் மாமா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு நினைச்சு உன் மேல இப்ப ஆசைய வளர்த்துட்டு இருப்பாரு. நீ இப்பவே போய் கரிகாலன் மாமா கிட்ட உண்மையா சொல்லிட்டேனா பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப இத சொல்லாம விட்டுட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கரிகாலன் மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியாக்கா? அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட வாழ்க்கையும் தான் நாசமா போயிடும். அதனால நீ இப்படி யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லக்கா. நீ இப்பவே கரிகாலன் மாமாக்கு போன் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வர சொல்லு. மாமாவை நேர்ல பார்த்து உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டு இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் கரிகாலன் மாமாவே பாத்துக்கோ. நீ இப்பவே போன் பண்ணுக்கா. இல்லடி, எல்லாரும் புடவை எடுக்க போயிருக்காங்க. இந்த நேரம் போன் பண்ணி வர சொன்னா சரியா இருக்குமா? அக்கா, இந்த விஷயம்லாம் தள்ளி போடுற விஷயமே கிடையாதுக்கா. அதனால நீ இப்பவே போன் பண்ணி சொல்லிடு. நீ பண்ண மாட்ட, இரு நானே பண்றேன். வேணாடி வேணாடி சத்யா, நீ சும்மா இருக்கா? சத்யா சொன்ன கேளுடி, வேணாடி. அக்கா இந்த ரிங் போகுது. மாமா அட்டெண்ட் பண்ணதும் தைரியமா பேசு. அக்கா புடிக்கா. அக்கா பேசு. ஹலோ. ஏய் சொல்லு செல்வண்டி, என்ன விஷயம்? மாமா, நான் வானதி பேசுறேன். ஏய் வானதியா? ஆமா, நீ என்ன சில்வண்டு போன்ல இருந்து பேசுற? ஆமா, புடவை எடுக்க நீ ஏன் வரல? உனக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு மாமா சொல்லிட்டு இருந்தாரு. என்னாச்சு உடம்புக்கு? இல்ல, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் வரல. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா. ஏய் உடம்ப பாத்துக்கோ வானதி. சரி, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? அத்தை மாமாட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல மாமா. அப்புறம் வேற என்ன விஷயம் சொல்லு. இல்ல மாமா, அது வந்து மாமா கிட்ட தனியா பேசணும்னு சொல்லு. அக்கா தனியா பேசணும்னு சொல்லுக்கா. வானதி என்னன்னு சொல்லு. சொல்றல சொல்லு. நீ சொல்ல மாட்ட கூட, நானே சொல்றேன். ஹலோ மாமா, நான் சத்யா பேசுறேன். அக்கா உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? அத சொல்றதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்கு. அதனால நீங்க இப்ப உடனே கிளம்பி ஐயனார் கோவில் பக்கத்துல இருக்க தெருவுல ஒரு ஆலமரம் இருக்குல்ல,
அந்த 4 ரோடு இருக்குமே அங்க வந்துருங்க. அக்காவும் அங்க வந்து வெயிட் பண்ண சொல்லிடுறேன். பொண்ணுங்களுக்கு சேலை எடுக்கலாம் வந்துட்டு மாப்பிள்ளைங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்துட்டு இருந்தா எப்படி நேரம் ஆகுது இல்ல? அருளுக்கு எடுத்து முடிச்சிட்டா அடுத்து சேலை எடுக்க போயிடலான்னு. மச்சான், மாப்பிள்ள கரிகாலனுக்கு எடுத்த வேட்டி சட்டையை பாருங்க. நல்லா இருக்கு. வேட்டி மட்டும் 1 லட்சம் ரூபா மச்சான். நல்லா தானே இருக்கும். சுத்தமான தங்க நூல்ல செஞ்ச ஜருகியாம். அதுவும் கையால நெஞ்சதான். அதனாலதான் இம்பிட்டு வல. எதுக்குப்பா வேட்டி போய் 80 ரூபாய்க்கு எடுக்கணும்? கல்யாணத்துல விலை ஒசத்தியான வேட்டி சட்டை போட்டா தானே ஏன் மாப்பிள்ளன்ற கெத்து இருக்கும். ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளவு செலவு பண்றதுல எனக்கு இஷ்டமே இல்லை. இதெல்லாம் எனக்கு வெட்டி செலவு தான் தோணுது. சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. புடவை எடுக்கணும்ல, பாக்கணும். இத பாருங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஆளு மாப்பிள்ளைக்கு வேட்டி எடுத்திருக்காரு. இந்த மகாராணி என் பிள்ளைக்கு என்ன விலையில வேட்டி எடுக்குதுன்னு பாப்போம். இந்தாங்க, இத பாருங்க. அண்ணா, இவ்ளோ விலைக்கெல்லாம் வேணாண்ணா. இதை விட கம்மியா இருந்தா காமிங்க. கம்மியானா 3000 4000 காட்டவா? அண்ணா, 2000க்குள்ள காமிங்கண்ணா. சரிங்க தம்பி. டேய், இந்தாங்க, இத பாருங்க. என்னங்க அது அநியாயமா இருக்கு? அந்த கரிகாலனுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வேட்டி, நம்ம அருளுக்கு 2000 ரூபாய்க்கு வேட்டியா? அதுவும் நம்ம அருள இப்படி நடந்துக்கிறான். ஏன்பா, இந்த வேட்டி நல்லா தானேப்பா இருக்கு, இதே எடுத்துக்க வேண்டியதானே? அத்த, இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. எனக்கு இந்த வேட்டி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கிறேன் அத்த. அப்போ இதே பில்லு போட்டுடலாமாப்பா? என்னாச்சு? ஐயோ அருளு, இந்தப்பா, தண்ணி குடி. என்னக்கா, பெத்த தாய் மாதிரி நீ செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் குடிப்பா. அக்கா, இது ஒன்றும் சரியா போடல. அருள் என்னைக்குமே உன் புள்ளதான் நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. அவங்க மருமகனை எப்படியெல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிறாங்கன்னு பாரு. ஒரு காலமும் நான் அப்படி நடக்க விட மாட்டேன். போதும். ஓகேவா? ஓகே நந்தினி. அருளே, வாடா. எங்கம்மா கூப்பிடுற? வாடா. அண்ணி, என்னாச்சு? நான் என் புள்ள கூட தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. வாடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.